பேக் டு பிஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 ப்ளூ வால் டெக்ஸ் மாங்கா சாப்டர் 1. இந்த சீரிஸ் வந்து அனிமில வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும். இப்போதைக்கு மாங்காவை தான் ரிலீஸ் பண்றாங்க, அதனால மாங்காவை மட்டும் பார்ப்போம். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். பொருட்டோ அனிமி முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மாங்கா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த கதையை கொஞ்சம் ஷார்ட்டா பாத்துருவோம். பொருட்டோவும் கவாக்கி பயங்கரமா சண்டை போடுவாங்க. சண்டை கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் கவாக்கி வந்து பொருட்டோவை கொண்டுருவான். அதுவும் பொருட்டோ தான் சொல்லுவான், என்ன கொன்னுடு கவாக்கின்னு. அதனால பொருட்டோவை செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மோமோஷிக்கி என்ன பண்ணுவான், பொருட்டோவை திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவான். ஏன்னா பொருட்டோ செத்தா இவனு செத்துருவான்ல. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, பொருட்டோ வந்து மோமோஷிக்கியா மாற மாட்டான். பொருட்டோ சொல்ல போனா 100% ஒட்சுசுக்கியாவே ஆயிட்டான். மோமோஷிக்கி வந்து பொருட்டோ டேக் ஓவர் பண்ற நேரத்துல தான் பொருட்டோ வந்து செத்துருப்பான். பொருட்டோ செத்ததால மோமோஷிக்கியும் செத்துருவான்னு சொல்லிட்டு பொருட்டோவை டேக் ஓவர் பண்ற பவரை வச்சு பொருட்டோவை திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவான். அதனால இனிமே மோமோஷிக்கியால பொருட்டோவை டேக் ஓவர் பண்ண வாய்ப்பே இல்ல. அதனால பொருட்டோ மோமோஷிக்கியா மாற வாய்ப்பே இல்ல. அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பொருட்டோ தான் மோமோஷிக்கியா மாற மாட்டான்னு இருந்தாலும் கவாக்கியால பொருட்டோ வந்து திரும்ப உயிரோட வந்துட்டான்னு அவனால ஜீரணிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் பொருட்டோ இப்ப ஒட்சுசுக்கியாவே மாறிட்டான். அதனால லார்ட் செவன்த்தோட உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து, அதாவது நருட்டோட உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம். நான் செத்தாலும் பரவாயில்ல, லார்ட் செவன் நருட்டோ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு கவாக்கி வந்து நருட்டோவை ஹினாட்டாவையும் அவனோட கர்மா டிமென்ஷன்ல சீல் பண்ணிடுவான். ஏன்னா கவாக்கி பொருட்டோவை கொல்ல போன இவங்க 2 பேர் தடுக்க வருவாங்கல்ல, அதாவது சீல் பண்ணி வச்சிருப்பான். அந்த டிமென்ஷன்ல நருட்டோக்கு ஹினாட்டாக்கு வயசாக வாய்ப்பே இல்ல. அதனால பொருட்டோவை கொல்ற வரைக்கும் இவங்க 2 பேருமே அவன் உள்ளதான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் கவாக்கி பொருட்டோவை கொல்ல போனா அவனால பொருட்டோவை கொல்ல முடியல. ஏன்னா அவன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம ஹொகாகேவோட பையன் வேற. கவாக்கி வந்து பொருட்டோவை கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஊர் மக்களே எல்லாருமே தேடுவாங்க அவன கவாக்கிய. அப்ப எய்டா அவர் கவாக்கிய ஒன் சைடா லவ் பண்ணுவாளா. கவாக்கி இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து எய்டா வந்து ஆம்னி போட்டன்ஸ் யூஸ் பண்ணிடுவா. அந்த ஆம்னி போட்டன்ஸ் யூஸ் ஆனதால கவாக்கி வந்து பொருட்டோட லைஃப்ல இருப்பான், பொருட்டோ வந்து கவாக்கியோட லைஃப்ல இருப்பான். எய்டா வந்து அவங்க 2 பேரோட லைஃபையும் ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவா. அதாவது இப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கவாக்கி தான் நருட்டோட பையன், கவாக்கி வந்து லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன். இப்ப புரியுதா, கவாக்கி தான் இப்ப பொருட்டோட இடத்துல இருக்கான். பொருட்டோ வந்து கவாக்கியோட இடத்துக்கு போனதால இனிமே உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்டோ தான் இப்ப கவாக்கி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆம்னி போட்டன்ஸ் வந்து சாரடா அப்புறம் சுமேலிக்கு மட்டும் ஒர்க் ஆயிருக்காது. அது எதனால அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி கவாக்கியும் பொருட்டோ ஸ்விட்ச் ஆனதால ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப பொருட்டோ தான் கொல்ல போறாங்க. சாஸ்கியாவையும் சேர்த்துதான். எவ்வளவு தெரியும் தான் இந்த பொருட்டோ நருட்டோட பையன் கவாக்கியை கொல்ல பார்ப்பான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்கியா வந்து பொருட்டோவை கொல்ல போவான். சாரடாவும், அப்பா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க எல்லாமே மொத்தமா வித்தியாசமாவே இருக்கு. பொருட்டோ ஒரு தப்பும் பண்ணல, இங்க எல்லாமே ஏதோ ஒரு வித்தியாசமா மாறி இருக்கு. நீங்க எல்லாரும் அதுல மாட்டிட்டு இருக்கீங்க. பொருட்டோ தான் நருட்டோட பையன், அவன் ஒரு தப்பும் பண்ணல. அவனை தயவு செஞ்சு கூட்டு போங்கப்பா, அவனை காப்பாத்துங்கப்பான்னு சாரடா வந்து மங்கிக்கு சரிங்கன்னு அவைக்கன் பண்ணுவா. அதை பார்த்து சாஸ்கேக்கும் அப்ப இவ சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு மத்தவங்க கிட்ட இருந்து சாஸ்கே வந்து பொருட்டோவை காப்பாத்திடுவான். என்னதான் சாஸ்கே ஆம்னி போட்டன்ஸ்ல மாட்டிக்கிட்டாலும் சாரடா வந்து அவ்வளவு அழுது மங்கிக்கு சரிங்கன்னு அவைக்கன் பண்ணி சொன்னதால நான் எதுலயோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்கேன், சாரடா சொல்ற உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு பொருட்டோவை மத்தவங்க கிட்ட இருந்து சாஸ்கே காப்பாத்திருப்பான். கவாக்கி வந்து இப்ப பொருட்டோட இடத்துக்கு சுவிட்ச் ஆனதால அந்த பொருட்டோ எங்க அப்பா நருட்டோவை கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு பொய்யை சிக்கமா கிட்ட சொல்லிடுவான். இந்த பக்கம் கோடும் பொருட்டோவை தேடிட்டு இருப்பான். அப்பதான் ஏடாவும் தசிச்சு தப்ப உணர்ந்துகிட்டு பொருட்டோ கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த பொருட்டோ கிட்டே சொல்லுவா, சாஸ்கே கிட்டேயும் சொல்லுவா. ஆனா ஏடாவால இதை திரும்ப சரி பண்ணவே முடியாதான். ஆனா பொருட்டோ இனிமே எங்க இருக்கான் அப்படின்னு என்கிட்ட கேட்டாலும் நீ எங்க இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவாளா. அவ சொன்னதெல்லாம் கேட்டு சாஸ்கேக்கும் புரிஞ்சிடும். பொருட்டோ பரவாயில்ல, நான் இதை எப்பயாவது ஒரு நாள் சரி பண்ணுவேன். ஏன்னா நான் நருட்டோ உசுமாக்கி பையன் பொருட்டோ உசுமாக்கி நான் கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வருவேன் அப்படின்னு சாஸ்கேவோட இந்த வில்லேஜை விட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் தான் 3 வருஷம் டைம் ஸ்கிப் நடக்கும். 3 வருஷம் கழிச்சு தான் இந்த பொருட்டோ 2 ப்ளூ வால் டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பாத்தீங்களா, கதை செம்மையா இருக்கு. நருட்டோட டைம் ஸ்கிப்பை விட பொருட்டோட டைம் ஸ்கிப் தான் பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே, இப்போ பொருட்டோ 2 ப்ளூ வால் டெக்ஸ் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓபன் பண்ணா சாரடாவை தான் காட்டுறாங்க. ட்ரெஸ் தான் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா வச்சிருக்காங்கல்ல. அவ எங்கேயோ போயிட்டு இருப்பா, எங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஒகாகே ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. நான் இதை உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இப்போ ஒகாகேவா இருக்குது நம்ம சிக்கமாரு தான். கொனகமாரு தான் இப்ப சிக்கமாருக்கு அசிஸ்டண்டா இருக்கான். சாரடா, அது நான் சொல்ல வேண்டியது. நாம எல்லாரும் அவனுக்கு அன்பா க்ளோஸா இருந்தோம். ஆனா அவன் அவனோட எல்லையை மீறிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் தான் ஒகாகேவை கொன்னான். அந்த துரோகி கவாக்கியையும் கொல்ல பார்த்தான். அவ செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும். சாரடாவை நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொருட்டோ ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் ஒண்ணு சமத்து ஒகாகேவை கொண்டிருக்க மாட்டான். அட்லீஸ்ட் நம்ம அவனுக்கு ஒரு சான்ஸ் அது கொடுப்போம். அவன் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. கொனகமாரு அப்ப அவன் எந்த தப்பு பண்ணலாம், அவன் எதுக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். தன்னை கொல்ற ஆர்டர் இருக்குன்னா அவன் எப்படி நம்ம கிட்ட இருந்து ஓடாம இருப்பான். அவனை கொல்ற ஆர்டர் இருந்தா அவன் கண்டிப்பா ஓடதான் செய்வான். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், அந்த ஆர்டரை திரும்ப எடுத்துருங்க. அவன் சொல்றதை கொஞ்சமாவது கவனிப்போம். இங்க பாரு சாரடா, நான் ஒருவேளை அவனை கொல்ற ஆர்டர் திரும்ப எடுத்தாலும் வில்லேஜ்ல இருக்கவங்க யாரும் அவனை சும்மா விட மாட்டாங்க. எனக்கு புரிய வைக்கிற மாதிரி வில்லேஜ்ல இருக்க யாருக்கும் நல்லா புரிய வைக்க முடியாது. இந்த வில்லேஜ்ல நிறைய பேர் அவன் மேல கோவமா இருக்காங்க, எல்லாம் அவன் செஞ்ச துரோகத்தால. இதை பத்தி பேசுறது இனிமே இதுதான் கடைசியா இருக்கணும். நான் சொல்றதை புரிஞ்சுட்டேன்னா தயவு செஞ்சு திரும்ப உன் மிஷினுக்கு போ. சிக்கமாருமே கொனகமாருவையும் சாரடா நீங்க 2 பேரும் முட்டாளுங்கன்னு கத்தி சொல்லுவாளா. கொனகமாருவோ, சாரடா நீ யார்கிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசு. நீ பேசுறது லாடேது ஒகாகேவோட, அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு. சிக்கமாருவோ, பரவாயில்ல விட்டு கொனகமாரு. சாரடா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா நீ கெனினா தான் இருப்ப. ஒகாகே
ஒக்காகே ஆக வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா ஒரு துரோகின்றதால தானே என்ன ஒக்காகே ஆக முடியாதுங்கிறீங்க. பொருட்டோ மாதிரி எங்க அப்பாவும் ஒரு துரோகி தானே. நீ சாஸ்கேவால ஒக்காகே ஆக முடியாதுன்னு நான் சொல்லல. ஒரு லீஃப்லெட் ஷினோபியா நீ ஒக்காகே ஆக முடியுமா முடியாத பொறுத்தா இருக்கு. உன் நடவடிக்கையில தான் நீ ஒக்காகே ஆக முடியுமா முடியாதுன்றது இருக்கு. எங்க அப்பா ஒரு துரோகியா இருக்கும்போது லார்ட் செவன்த் தான் எங்க அப்பாவை காப்பாத்தி கூட்டு வந்தார் திரும்ப. அது மட்டும் இல்லாம லார்ட் செவன்த் கெனில இருந்து தான் ஒக்காகே ஆனாரு. லார்ட் செவன்த் தான் என்னோட முன்னோடி உதாரணம். நீங்க ஒண்ணு என் உதாரணம் இல்ல அப்படின்னு சாரடா அந்த இடத்த விட்டு போயிருவா. அதுக்கப்புறம் நருட்டோவை ஹினாட்டாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கவாக்கியோட டிமென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டிமென்ஷன்ல எவனோத்த நருட்டோவை ஹினாட்டாவையும் பார்த்துட்டு இருப்பான். எவன்டா அவனு பார்த்தா கவாக்கி. அதுக்கப்புறம் சாரடாவும் எனக்கே வெளியே அப்படி பேசிட்டே போவா. யாருடா அதுன்னு பார்த்தா சுமேரே. நல்லா வளர்ந்து பார்க்க அழகா இருக்கால. சரி வாங்க சாரி திரும்ப கதைக்குள்ள போயிடலாம். சுமேரேவோ மறுபடியும் அந்த விஷயத்தை நீ சொல்லி பாத்தியா? சாரடாவும் நான் சொல்றதை கொஞ்சம் கூட அவர் கவனிக்கவே மாட்டாரு சிக்கமாரு. சுமேரேவோ இந்த ஆம்னி பண்டஸ்ல நிறைய பேர் மாட்டிட்டாங்க. சிக்கமாருவால கண்டிப்பா இதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது அவரோட தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஆம்னி பொட்டன்ஸ் எல்லாரோட மைண்டையும் மாத்திடுச்சு. இப்போதைக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் லார்ட் செவன்த்தோட பையன் கவாக்கியை உசுமாக்கி தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. அந்த ஆம்னி பொட்டன்ஸால இப்ப பொருட்டு ஒரு அவுட் சைடரா இருக்கான். அது மட்டும் இல்லாம வில்லேஜுக்கு துரோகம் பண்ணி ஒரு துரோகியா இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆம்னி பொட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசையும் மாத்திருச்சு. இப்ப எல்லாரும் கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் ஆயிருக்காங்க. இது என்ன இவ்வளவு ரெடிகுலஸான பவரா இருக்கு. இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சாரடாவும் சொல்லுவாளா. அதுக்கப்புறம் எய்டாவையும் டேமனையும் காட்டுறாங்க. இப்ப சாரடாவும் சுமேதாவும் எய்டாவை பார்க்க வந்திருக்காங்க. சாரடா இந்த பொருட்டோக்காகவே பேசிட்டே இருக்கால. டேமன் அதை கேட்டுட்டு ஐயோ இவங்க இன்னுமா இதை விடல. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. யாரும் இங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்னோட சாம் மாதிரி தான் என்னோட ஆம்னி பொட்டன்ஸ். இந்த சாம்ல என்னன்னு சொல்லிடுறேன். ஏடாவை பாக்குறவங்க எல்லாரும் ஒரு சாம்ல மாட்டிப்பாங்க. அதாவது ஏடாவை பார்த்தா எல்லாருக்கும் லவ் வந்துடும். பொண்ணுங்க பையங்க யாருக்கா இருந்தாலும் லவ் வந்துடும். நான் இப்ப ரீசெண்டா என்னோட நிறைய திறமை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் முக்கியமா ஆம்னி பொட்டன்ஸ். சாரடாவை நான் பொருட்டாவை எப்படியாவது காப்பாத்தி தீருவேன். என்னோட முயற்சியை நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதா? ஏடாவோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆம்னி பொட்டன்ஸ் வந்து ஷின்குட்டு ஒச்சுச்சுக்கி தான் உருவாக்குனது. இந்த பவரை வச்சு நம்ம ஆசைப்படுறத எல்லாத்தையும் ரியாலிட்டியா மாத்த முடியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே கவாக்கியோட ஆசை. கவாக்கியோட ஆசை ஆம்னி பொட்டன்ஸை வச்சு நான் உருவாக்குனதால தான் பொருட்டோட இடமும் கவாக்கியோட இடமும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரோட மனசும் மாறிடுச்சு. அவங்களுக்கும் இனிமே பொருட்டோ தான் கவாக்கி, கவாக்கி தான் பொருட்டோ. இதை சரி பண்ண கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். இதை எப்படி சரி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாரும் ஆம்னி பொட்டன்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னோட ஆம்னி பொட்டன்ஸ் உங்க 2 பேர்கிட்ட மட்டும் வேலை செய்யல. எதனால அப்படி ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சாரடாவை இப்ப அதுக்கு என்னன்னு கேப்பா. ஏடாவோ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் அந்த ஆம்னி பொட்டன்ஸ் ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் ஒட்டுச்சுக்கியும் இல்ல. அப்ப ஏன் உங்க 2 பேர் மேலேயும் ஒர்க் ஆகல அப்படின்னு ஏடா ஒரே டவுட்டா கேட்பாளா. டேமன் வந்து சாரடாவே சுமேரியாவையும் ஒரு மாதிரி லுக் விடுவான். என்னோட ஆம்னி பொட்டன்ஸும் என்னோட சாம ஒட்டுச்சுக்கி கிட்ட மட்டும் ஒர்க் ஆகாது. டேமனுக்கும் ஒர்க் ஆகல. ஏன்னா அவனுக்குள்ள ஏறத்தும் ஓடுது. ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க உண்மையிலே என்னோட சாம்ல மாட்டிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு ஏடா டவுட்டா கேப்பா. சாரடாவும் சுமேரியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம இருப்பாங்க. அப்பதான் சுமேரிக்கும் சாரடாக்கும் சிக்கமா சொன்னது ஞாபகம் வரும். உங்க மேல ஏடாவோட சாம் ஒர்க் ஆகலன்னு ஏடாவும் டேமனும் கண்டுபிடிக்காம வச்சுக்கோங்க. முக்கியமா டேமனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஏடாவோட சாம் மட்டும் உங்க மேல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு டேமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு இந்த விஷயமும் புரிஞ்சிடும். உங்களால ஏடாவை கொல்ல முடியும்னு. அவன் அக்காக்கு ஒண்ணு ஆபத்துனா அவன் என்ன வேணா பண்ணுவான். நான் சொல்ல வரது என்னன்னா உங்க 2 பேருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அதனால அந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சிக்கமார் ஒரு நாள் சொல்லியிருப்பாரு. அது சுமேரியாவும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல அப்படிலாம் இல்ல. நானும் சாரடாவும் எங்க ஃபீலிங்ஸை நாங்க கட்டுப்படுத்துறோம். ஏடாவோட சாம்ப் அவர்கிட்ட இருந்து யாரால தான் தப்பிக்க முடியும். கண்டிப்பா ஏடாவோட சாம்ப் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாதுன்னு நல்லா பொய்யா போடுவா சுமேரு. சாரடாக்கெல்லாம் ஒரு செகண்ட்ல அள்ளு விட்டுரும். ஏடாவும் ஆமா நீ சொல்றது சரிதான். நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா என்னன்னு தெரியல டேமன் மட்டும் இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பாப்பான். டேமன் பாக்குறத பார்த்து இவங்க 2 பேருக்குமே அள்ளு விடும். அதுக்கப்புறம் கவாக்கியை காட்டுறாங்க. டைட்டானிக் படத்துல இருக்கிற கடலை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கவாக்கி பின்னாடி மிட்சுக்கியே இருப்பான். கவாக்கியும் நீ கொல்றவன வெளியே விட்டுறாத மிட்சுக்கி. அப்படி பண்ணாவோ மனசு சரியில்லாம உன்னால சரியா மூச்சு கூட விட முடியாது. மிட்சுக்கியும் இப்ப கூட பொருட்டு உன்னை கொல்ல பாக்குறான். ஒன்ன மாதிரியே அவனுக்கு ஒட்டுச்சுக்கி திறமையெல்லாம் இருக்கு. அந்த பவர் வச்சு அவன் சாக்கராமா ஈஸியாவே அரெஸ்ட் பண்ணிட்டான். அவன் மட்டும் வில்லேஜுக்கு திரும்ப வந்தா என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும். அவன் சென்சிரி டீம் கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம். ஆனா என் கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அவனால என் கண்ணில மண்ணு தூவ முடியாது. மிட்சுக்கியும் நான் உன்னை எப்பவுமே பாதுகாப்பேன். அவன் உன்னை கொல்ல வந்தானா அந்த பொருட்டுவை நான் கண்டிப்பா கொல்லுவேன். அதுவும் என்னோட கைகளால. கவாக்கியும் எனக்கு உங்ககிட்ட இருந்து பிடிச்சது எனக்கு இதுதான் மிட்சுக்கி. ஆனா அவன் இன்னும் நம்ம கண்ணில் படாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்பதான் கவாக்கிக்கு இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். வில்லேஜுக்கு வெளியே ஒரு சில கிளாமார்க்ஸ் எல்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கவாக்கி அப்படியே பறப்பான். இஷிகியோட செத்தி அப்படியே இவங்கிட்டயும் இருக்கு. கவாக்கியும் கிளாமார்க்ஸ் இருக்கிற லொகேஷன் எங்கன்னு கேட்பான். அதுக்கப்புறம் கவாக்கி அப்படியே ஏர்ல பறந்து கிளாமார்க்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூடிய சீக்கிரம் வரணுமானா. அதுக்கப்புறம் கவாக்கி அந்த இடத்துக்கு அப்படியே பறந்து போவான். சூரியன் எப்படி நிலாக்கு வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி தான் நீ எனக்கு வெளிச்சம் தர கவாக்கி. நான் சொல்றது சரிதானே கவாக்கி. அதுக்கப்புறம் ஈமாவாரியை காட்டுறாங்க. ஈமாவாரி வந்து சோச்சோ கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. சோச்சோவும் ஒரு பஞ்சு விட ட்ரை பண்ணுவாளா. ஈமாவாரி அவ காலை வச்சு அந்த அட்டாக கவுண்டர் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணி சோச்சோவை நோக்கி ஷூரிகனா விடுவா. சோச்சோ பலூன் மாதிரி குண்டாக்கி அவ வாயில இருந்து காத்து விடுறதுல அப்படியே பின்னாடி போயிடுவா. அதனால ஷூரிகனும் மிஸ் ஆயிரும். சோச்சோவும் உருண்டு வந்து ஈமாவாரி அட்டாக் பண்ண வருவா. ஈமாவாரி வேற ஆர்ல பரப்பால அவளால தப்பிக்க கூட முடியாது. ஆனா சோச்சோ அட்டாக் பண்ணாம ஈமாவாரியை பிடிச்சிருவா. ஏன்னா இது சும்மா ட்ரைனிங் தானே. அப்ப எவ்வளோ திடீர்னு வந்து பரவாயில்லையே நல்லா ட்ரைனிங் எடுக்கிறீங்க போல. ஈமாவாரி நீ ஒரு ஜம்ப் பண்ணி அதுதான் சூப்பரா இருந்துச்சு. யாரு அதுன்னு பார்த்தா ஷிகடாயும் ஈனோ
ஈனோஜினும். சிக்கடாயே உன்னோட மூவ்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு ஈமாவாரி. பின்ன நீ கவாக்கியோட தங்கச்சியாச்சு அப்படிதான் இருப்ப. ஈனோஜின் சூப்பர் சண்டை, நல்லா சண்டை போட்டீங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஈமாவாரி. சோஜோவும் கிக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு ஈமாவாரி. ஈமாவாரி வந்து உண்மையிலேவா? அதுக்கப்புறம் 4 பேரும் குரூப் போட்டு, ஆனா ஈமாவாரி நீ ஏன் திடீர்னு ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு ஈனோஜின் கேட்பான். ஈமாவாரி நான் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா எனக்கு பைத்தியம் முடிச்சதுன்னு நினைப்பீங்க, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் வந்து பொருட்டோக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதை கேட்டு எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிருவாங்க. ஈனோஜின்லாம் நீ என்ன பேசுறேன்னு புரியுதா ஈமாவாரி? என்ன மன்னிச்சிருங்க, அது எல்லாமே உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும். ஆனா இதை நான் எப்படி சொல்றது? அவரோட முகம் என்னோட மனசுல பதிஞ்சிருக்கு. ஈமாவாரி அவ உங்க அப்பாவை கொண்டவன் உனக்கு தெரியும்ல. நான் நினைக்கிறேன் அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவரோட உயிரை பத்தி கவலையப்படாம எங்க அப்பாவை காப்பாத்திருக்காரு. அவர் கண்டிப்பா எங்க அப்பாவை கொண்டிருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி பொருட்டோ ஒண்ணு எங்க அப்பாவை கொலை பண்ணலனா பொருட்டோ அப்ப கண்டிப்பா இப்ப ஆபத்துல இருக்காரு. என்னால உணர முடியுது, எங்க அப்பா கண்டிப்பா உயிரோட தான் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்காரு. ஈனோஜின்லாம் ஸ்தம்பிச்சு பாப்பான். அதுக்கப்புறம் கவாக்கியை பார்த்தா அந்த கிளாமருக்குலாம் அவன் குட்டியாக்கிட்டு இருப்பான். கவாக்கி கூட இந்த 2 பேரு அந்த வீணா போன முகர கட்ட கூடி என்ன லீஃப் வில்லேஜ் டார்கெட் பண்றானோ அவனும் பொருட்டோவை எதிரி தானே. முதல்ல பொருட்டோவை போய் அட்டாக் பண்ணலாம், ஏன் இங்க வரான்? அது மட்டும் இல்லாம கோடுகிட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கவாக்கி இடத்தையும் நோட்டீஸ் பண்ணுவான். கவாக்கியை ஒருத்தவனோட சட்டையை எடுத்து முதுகு பக்கத்துல என்னமோ ஒன்று இருக்குன்னு பாப்பான். அது என்னடான்னு பார்த்தா கோடு கம்யூனிட்டியோட கிளாமா இருக்கு. கவாக்கி அவன் பவர் வச்சு அந்த கிளாமருக்கு அப்படியே குட்டியாக்கிடுவானா. சிக்கமார்கிட்டே கவாக்கி அந்த கிளாமருக்கு இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணிடுவான். ஒரு மனுஷன் மேல கிளாமார்க் இருந்துச்சு, அதே மாதிரி நிறைய மனுஷங்க மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கிளாமார்க்க முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சு சீக்கிரமா கவாக்கி எல்லா கிளாமார்க்கையும் குட்டியாக்கிடணும். அந்த கம்யூனிட்டி பையன் கோடு என்ன பண்ண முயற்சி பண்றான் அப்படின்னு சிக்கமார் டவுட்டா கேட்பானா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளாமார்க் கண்டுபிடிக்கணும் சிக்கமார் சார். அப்ப வில்லேஜ் சேர்ந்த ஒருத்தனோட கழுத்துல இருந்து என்னமோ ஒண்ணு ஜொயின்னு வெளியே வரும். அது என்னதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் மாதிரி இருக்கு. சென்சிட்டி டீமுக்கும் வில்லேஜுக்கு ஒண்ணு புதுசா வந்துருக்குன்னு தெரிஞ்சு போயிருமா. அந்த மிருகத்தை பார்த்தா மக்களை போட்டு நல்லா புரட்டி எடுக்கும். போலீஸும் அவங்க வந்து தடுக்க பார்த்தா அவங்களையும் போட்டு புரட்டி எடுக்கும். இது ஒண்ணு பார்த்தாதுன்னு இன்னொன்னு வேற உனக்கமா இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சு சிக்கமா இருக்கிட்ட ஒரே டைம்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சிக்கமாருவோ மக்களை உடனே எவாக்குவேஷன் பண்ண சொல்லுங்க. அந்த கிரியேச்சர்ஸ்க்கு பக்கத்துல ஏதோ சினோபி இருந்தா உடனே கிரியேச்சர்ஸ் அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுங்க. சிக்கமாருவோ எதுக்கு இந்த இடத்துல அட்டாக் பண்ற கோட்? இந்த பக்கம் பார்த்தா அந்த மிருகம் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கும். கவாக்கி அந்த மிருகத்தை ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுருவான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். இங்க இருந்து உடனே போ, சினோபிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே அதை ஃபாலோ பண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தா யாரோ ஓடி வந்து அந்த மிருகத்தை ஒரேக்கி கூட்டு பறக்க விடுவாங்க. யாரா அதுன்னு பார்த்தா சாரடா. இந்த மிருகங்க எல்லாம் கோடோட கிளாமார்க்ஸ் வச்சிருக்கு. இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிருகத்துக்குள்ள இருக்கிற கிளாமார்க்ல இருந்து இன்னொரு மிருகம் வரும். அப்படின்னா ஒரு மிருகத்தோட கிளாமார்க்ல இருந்து இன்னொரு மிருகம் வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தா எவனோ ஒருத்தர் டெரரா வெளியே வருவான். எவன்டா அவனை பார்த்தா கம்யூனிட்டி பையன் கோடு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல சாரடா ஊச்சி. அந்த பொருட்டோ எங்க இருக்கான்? அவன் ஒண்ணு இங்க இல்ல. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டான். கோடும் அது எனக்கு தெரியும். கடந்த 2 வருஷமா நான் அவனை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவன் என் கையில சிக்கவே மாட்டான். நான் தேடி ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் ஒண்ணு இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இல்ல. அவனை கண்டுபிடிக்கணும்னா வேற எங்கேயாவது பாரு. என்ன மன்னிச்சிடானா, நான் இப்ப அவனை தேடுறதை நிறுத்திட்டேன். அதுக்காக தான் நான் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குமா சாரடாவை சுத்து போட்டுருங்க. கோடும் நீ இப்ப அந்த பொருட்டை நீ கூப்பிட்டே ஆகணும். அவன் எப்படி அவன் ஃப்ரெண்டு ஆபத்துல இருக்கும்போது அவன் காப்பாத்தவன் இருப்பான். அவன் கண்டிப்பா அவனை காப்பாத்த வருவான். நீ காயப்பட்டு வெளியில துடிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்கணும். அதை கேட்டு அவன் கண்டிப்பா இங்க வந்தே தீருவான். என்னமா சொன்னோம், சின்னதா ஒரு வழியில துடிக்கிற மாதிரி கத்து பாப்போம். அப்ப திடீர்னு அப்போ பொருட்டோ பேடாஸா கோடோட மூஞ்சி மேல காலை வச்சுட்டு கெத்த ஆண்டி கொடுப்பான். பொருட்டோ சாரடானா பொருட்டோவான்னு ஷாக் ஆயிருவா. என்ன 3 வருஷம் கழிச்சு திரும்ப பாக்குறால. இந்த மாதிரி கேவலமான யோசனை உனக்கு தான் வரும்ல. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு, இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கோடும் பொருட்டோ அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ அசால்ட்டா தப்பிச்சிருவான். கவாக்கியும் பொருட்டோ வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டான். சென்சிட்டிவா ஏதோ ஒரு புது சக்கரை வந்திருக்கு. இந்த சக்கரை கண்டிப்பா தான் அது பொருட்டோ. பொருட்டோ வானத்துல இருந்து திடீர்னு வந்திருக்கான். வந்த உடனே கோடுக்கு மேலதான் இருக்கான். அவன் திரும்ப வந்துட்டான். அதே மாதிரி எய்டாக்கும் பொருட்டோ வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சுமேதுக்கும் தெரிஞ்சு போச்சு. சிக்கமாருவும் எல்லாரும் நல்லா கேளுங்க. சண்டை போடுறவங்க கோடு மேலே கோடோட கிளாமாக்ஸ் மேலே தான் டார்கெட்டா இருக்கணும். அதை விட முக்கியமா பொருட்டோ மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. அதே நேரத்துல எதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. பொருட்டோவை பார்த்தா சாஸ்கேயோட கத்தியை வச்சுக்கிட்டு சாஸ்கேயோட துணியை வச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு சாஸ்கே மாதிரியே இருக்கான். சாரடாலாம் பொருட்டோவை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு பாப்பா. கவாக்கியோ நீ ஒரு வழியா திரும்ப வந்துட்ட பொருட்டோ அப்படின்னு கவாக்கி டெரரா சொல்லுறதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு எண்டு கார்டை போட்டு முடிக்கிறானுங்க.